சாலையோர கிணறுகள் குறித்து ஆய்வு செய்ய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையோர கிணறுகள், பள்ளங்கள் குறித்து ஆட்சியர்கள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. சாலையோரம் பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், சாத்தான்குளத்தில் சாலையோர கிணற்றில் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சாலையோர கிணறுகள் குறித்து ஆய்வு செய்ய ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தி. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், ஆட்சியர் என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்? முழு விவரங்கள். நிச்சயமாக நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த சாத்தான்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த அந்த கிணற்றில் ஒரு வேனானது தவறி விழுந்து 2க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவமானது ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார். இதில் முக்கியமாக ஒரு முக்கிய சாலையில், அதாவது ஒரு பகுதியில் அதிக வாகனங்கள் போக்குவரத்து செல்லும் ஒரு முக்கிய சாலைகளில் ஓரத்தில் உள்ள அந்த கிணறுகள் மற்றும் பள்ளங்கள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், அந்த பகுதியில் என்னென்ன மாதிரி அந்த சாலையை ஒற்றி அந்த பகுதியில் எந்தெந்த இடத்தில் கிணறுகள் உள்ளது, அது அபாயகரமான கிணறுகளாக உள்ளதா, அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது என்பது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் அறிவித்துள்ளார். ஆய்வு செய்து இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை உடனடியாக சரி செய்வதற்கான, எடுத்துக்காட்டாக அந்த இடத்தில் காம்பவுண்டு சுவர் எழுப்புவது மற்றும் அங்கு இது ஆபத்தான இடம், இங்கு கிணறு உள்ளது என்ற அறிவிப்பு பலகைகள் வைப்பது என்பது தொடர்பாக அந்த இடத்தை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.